காவ்யா மாறன் செஞ்ச மிக மிக மோசமான செயல். அதனால அழுதுகிட்டே நின்ற இஷான் கிஷன் அவருக்கு ஆறுதல் சொல்ல ஓடி வந்த ஹர்திக் பாண்டியா, அதே போல அம்பானி மனைவி, அப்படியே மும்பை அணியுடன் புறப்பட்டு சென்ற இஷான் கிஷன். யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான சம்பவம் நேற்று ஹைதராபாத் அணி அவங்க தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா மைதானத்தில் நடந்திருக்கு. அதாவது ஹைதராபாத் அணிக்காக இப்ப விளையாண்டுகிட்டு வர இஷான் கிஷன் முதலாவது ஆட்டத்தில் 47 பந்துக்கே 106 ரன்கள் வரைக்கும் எடுத்தாரு. ஆனா அதுக்கு அப்புறமா விளையாண்ட ஆட்டத்தில் முதலாவது பந்திலே டக் அவுட், அடுத்த ஆட்டத்தில் 5 பந்துக்கு 2, அதுக்கு அடுத்த ஆட்டத்திலையும் சொல்லி வச்ச மாதிரி 5 பந்துக்கு 2, அடுத்து 14 பந்துக்கு 17, 6 பந்துக்கு 9. நேற்று மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக நடந்த ஆட்டத்தில் கூட 3 பந்துக்கு 2 ரன் மட்டுமே இஷான் கிஷன் எடுத்தாரு. இப்படி இருக்க 6.25 கோடி ரூபாய்க்கு இஷான் கிஷனை போட்டிக்கு நடுவில் ஹைதராபாத் அணி அவங்க எடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியில இருந்து ஹைதராபாத் அணிக்கு வந்த இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் ஆட்டத்திலே செஞ்சுரி அடிச்ச உடனே அவர் எங்கேயோ போக போறாரு அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு இன்னிங்ஸ்ல கூட நல்லா விளையாடாததால இஷான் கிஷன் அவர் மேல தொடர்ந்து ஒவ்வொரு மேட்ச்லயுமே காவ்யா மாறன் அவங்க கடுமையான குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா நேற்று மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக நல்லா விளையாடுவாரு இஷான் கிஷன், பழக்கமான கிரவுண்ட் தான், நல்லா விளையாடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தா நேற்றும் இஷான் கிஷன் ஃபெயில்டு பேட்டிங்கை வெளிப்படுத்தினது. டக் அவுட்டை நோக்கி போயிட்டு இருந்த இஷான் கிஷனை நிறுத்தி கடுமையா கோபமாக ஒரு சில மோசமான வார்த்தைகளால காவ்யா மாறன் அவங்க திட்டி வெலாசி தள்ளியிருக்காங்க. இது இஷான் கிஷன் அவரை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு. முகத்தை தலையை கீழே குனிஞ்சபடியே வருத்தப்பட்ட முகத்துடன் இஷான் கிஷன் நகர்ந்து போனாரு. அதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த மேட்ச்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா இஷான் கிஷன் வருத்தப்பட்ட முகத்துடன் தொடர்ந்து அவர் மைதானத்தில் பழைய மும்பை இந்தியன்ஸ் அணியின் பிளேயர்கள் எல்லாருக்கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அங்க வந்த ஹர்திக் பாண்டியா இஷான் கிஷன் அவரை கட்டி பிடிச்சி சில நிமிஷங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்து ஆறுதல ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அம்பானி மனைவி அவங்களும் இஷான் கிஷன் கிட்ட சில மணி நிமிஷங்கள் பேசிக்கிட்டு இருந்தது மட்டும் இல்லாம அவர் கன்னத்தை தடவி அவருக்கு தன்னம்பிக்கை தைரியம் கொடுக்கும் விதமான ஆறுதல் வார்த்தைகளை அம்பானி மனைவி அவங்களும் பேச, அப்புறமா அங்க இருந்த இஷான் கிஷன் ஒட்டுமொத்தமா மும்பை இந்தியன்ஸ் அணியின் பிளேயர்கள் கிட்டேயே பேசிக்கிட்டு அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு. மீண்டும் ஹைதராபாத் அணி பிளேயர்கள் இருக்கிற பக்கம் வராம மும்பை பிளேயர்கள் கிட்டேயே தொடர்ந்து சுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த இஷான் கிஷன் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பஸ் ஏறவே போயிட்டாங்க. அவங்க கூடிய பஸ் வரைக்கும் இஷான் கிஷன் பேசிக்கிட்டே போய் அவங்கள ஹோட்டலுக்கு வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறமாக தான் இஷான் கிஷன் அங்க இருந்து அவர் புறப்பட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த சம்பவத்தை பார்த்த எல்லாருமே ஒரு நிமிடம் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியில இருந்து பிரிந்து போன இஷான் கிஷனை பார்த்த மும்பை அணி பழைய நட்பை அவர்கிட்ட அப்படியே அதே போல வெளிப்படுத்தியிருக்காங்க. முக்கியமா அம்பானி மனைவி அவங்களும் வெளிப்படுத்தியிருக்காங்க. முக்கியமா எல்லாரை விட இஷான் கிஷன் அவர் மும்பை அணியை விட்டு பிரிய மனம் இல்லாம அவர் செயல்பட்டது. ஒருவேளை அடுத்த ஆண்டு மீண்டும் மும்பை அணியிலேயே இஷான் கிஷன் அவர் இணையத்துக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு இந்த சம்பவத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே சொல்றாங்க.